துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா, வெற்றி கிடைக்கவில்லையா? துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாக 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். வெற்றிக்கான வலுவான காரணம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் இந்த கார்த்திகை மாதம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி, புதனின் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சனியின் வக்ர நிவர்த்தி, குருவின் வக்ரகதி என பல அதிரடியான மாறுதல்கள் நிகழ்வதால் இந்த கார்த்திகை மாதம் உறுதியாகவே தொடர் தோல்வியை சந்தித்து வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே வெற்றிக்கான வலுவான காரணம் கிடைப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமையும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான். அவர் பொதுவாகவே வக்ரகதியில் வலம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அவர் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறப்போகிறார். எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வெற்றிக்கான வலுவான காரணம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அமர்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய இலக்கை எளிதில் அடையக்கூடிய வகையில் தொடர் தோல்வியிலிருந்து மீண்டு வெளிவருவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் தெளிவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானும் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்று மிக வலுவாக 9ஆம் இடத்தை நோக்கி வலம் வருகிறார். அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்வது தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருவதோடு மோட்சக்காரகரான கேது லாபத்தில் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு வலுவாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் காணக்கூடிய வகையிலும் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையிலும் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசியினருக்கு உண்டு. இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விலகுகிறார். ராசியின் நாதர் ஜென்ம ராசியை விட்டு விலகினாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் வலம் வந்த சூழலில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே 1ஆம் தேதியிலிருந்தே மிக வலுவாக கார்த்திகை மாதம் முழுவதும் தனஸ்தானத்தில் வலம் வரப் போகிறார். உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பு உறுதியாகவே ஜென்மராசியை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதனும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஜென்மராசியிலும் பிற்பகுதியில் ராசிநாதருடன் இணைந்து மிக வலுவாக 2ஆம் இடத்தை வலுப்படுத்த போகிறார். 3 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து இந்த மாதத்தின் இறுதியில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம்
ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இல்லத்தில் கைகூடும். அதே வேளையில் செவ்வாயும் இந்த மாதத்தின் முற்பகுதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வருகிறார். மாதத்தின் இறுதியில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். அதற்கு முன்பதாக 4 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மனஸ்தானத்தை இந்த மாதத்தின் இறுதியில் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை வெளிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் பல தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை விலகி வெற்றிக்கான நல்ல வாய்ப்பு கிடைப்பதோடு எது முக்கியம் என்பதை உணர்ந்து அதை நோக்கி செயல்படுவதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பண பற்றாக்குறை நீங்குவதோடு மட்டுமல்லாது பல பணிகளை துடிப்புடனும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் பல கிரகநிலைகள் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மற்ற கிரகநிலைகளை விட சனி பகவான் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பலம் பெறுவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான பணிகள் சிறப்பாக அமையும். தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற முறையில் இருந்தாலும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எந்த முயற்சியை செய்தாலும் வெற்றி உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் நிதி சார்ந்த பணிகள் அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் நினைத்ததை காட்டிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கட்சி சார்ந்த பணிகளை திறன்பட மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் தொடர் தோல்வியில் இருக்கும் துலாம் ராசியினருக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்திருப்பதால் பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுவதால் கல்வியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் எளிதில் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வயல் சார்ந்த பணிகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த மாறுதல் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசியினருக்கு உண்டு.